தமிழ் சினிமாவுல இப்போ முன்னணி நடிகையா வலம் வரும் நயன்தாரா ஆரம்பத்துல சரத்குமாருக்கு ஜோடியா ஐயா படத்தில் நடிச்சது மூலமா சினிமாவுல அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு ஜோடியா சந்திரமுகி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. அந்த வரிசையில சில படங்கள்ல நடிச்ச இவங்க நடிகர் சிம்புவை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபுதேவாவும் நயன்தாராவும் காதலிக்க இந்த காதலாவது கை கூடுன்னு நினைச்ச நிலையில அதுவும் பிரேக்கப்ல தான் முடிஞ்சது. இப்படி ரெண்டு காதல் தோல்வி ரொம்பவே அப்செட்ல இருந்த நயன்தாரா படங்கள்ல நடிப்பதில் இருந்து விலக ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டு துவளாம பீனிக்ஸ் பறவை போல வீறு கொண்டு எழுந்த நயன்தாரா மறுபடியும் படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்ச இவங்க நானும் ரவுடிதான் படத்துல நடிக்கும் போது இந்த படத்தோட இயக்குனரான விக்னேஷ் சிவனை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் விழாக்கள்ல ஒன்னா கலந்துக்கிறத பாக்குறப்போ இவங்க காதலிக்கிறது உண்மைதான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வந்த நயன்தாரா வாடகை தாய் மூலமா 2 குழந்தைக்கு தாயானாங்க. தமிழ் மட்டுமல்லாம சில மொழி படங்கள்லயும் நடிச்சிட்டு வந்த நயன்தாரா ஜவான் படத்துல ஷாருக் கானுக்கு ஜோடியா நடிச்சு பாலிவுட்லயும் என்ட்ரி கொடுத்தாங்க. அட்லி இயக்கத்துல உருவான இந்த படம் சுமார் 1000 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு சாதனையும் படைச்சது. இந்த படத்துக்கு அப்புறம் பாலிவுட்ல சில படங்கள்ல நடிக்க நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல அன்னபூர்ணி படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தோட 2ஆம் பாகத்துல நடிக்க இருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து ஒரு மலையாள படத்திலையும் நயன்தாரா நடிக்க இருக்காங்க. இப்போ இவங்களை பத்தின ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதாவது நானும் ரவுடிதான் படத்துல விஜய் சேதுபதி நயன்தாராவை கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த சீனை எடுக்கும் போது இன்னும் கிட்ட வாங்க, பக்கத்துல வாங்க, நெருக்கம் பத்தலன்னு சொன்னாராம் விக்னேஷ் சிவன். இது நயன்தாராவுக்கு சுத்தமா பிடிக்கலையாம். அதுக்கப்புறம் அந்த ஷாட் முடிச்சிட்டு வந்த நயன்தாரா விக்கிய பார்த்து சைக்கோன்னு செல்லமா திட்டிட்டு போனாங்களாம். இத ஒரு பேட்டியில விக்னேஷ் சிவன் ஓபனா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.